ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் வீடியோ அப்லோட் பண்ணுங்கிற ஒரு சந்தோஷத்தையும் வாஞ்சியும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இவ்வளோ பேசியும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறானே. மகாதேவா, ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நீ என்னை விட்டு விலகி போறது உனக்கும் எனக்கும் உரிமை இல்லாத மாதிரி. வேண்டாண்டா வேண்டாண்டா, அப்படி பண்ணாத. பேச வேண்டாம். உங்களை பார்க்காம தப்பு நினைச்சிடக்கூடாது. உங்க ஃப்ரெண்டே. டேய் சாரான், எங்க போறான் பாரு. டேய் சாரான், உங்க ஃப்ரெண்டே. ஐயோ, ஏலே அலெக்ஸ், ஏலே அலெக்ஸ், உங்களதா கூப்பிட்டேன். ஐயோ, எங்க போறான்னு பாரு. ஏலே அலெக்ஸ், சாரான், என்ன மாதிரி நான் வந்துட்டேன். ஐயோ, நான் உங்களத கூப்பிட்டேன். இல்ல, என் பையன் கூப்பிட்டான், அதான் சாரன் கூப்பிட்டான், அதான் போய்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது நீங்க கேட்கவே இல்ல. உங்க ஃப்ரெண்ட் இல்ல. ஏலே சாரான், ஓ எங்க போறான்னு தெரியலையே. என்னாச்சு? என்ன எந்த சைடு போனாலும் மடக்கி பிடிச்ச மாதிரி தெரியுது. டைரக்டா ஏதாவது பண்ணனா இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கும். சரிப்படாது. டேய் மாப்ள, சச்சான், எப்போ நான் ஒரு அதிர்ச்சி சொல்ல வந்தா அப்போ ஒரு அதிர்ச்சி கூட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன இது? என்னது? ஐயோ, இவன் வேற தப்பா பாப்பானு. என்னடா? என்ன அப்போ பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காரு. அப்பா, என்னடா? அப்பா, அண்ணன் ஃபுல் தண்ணியில நிக்கான். மகாதேவ மகட்ட பிரச்சனை பண்ணி உங்களுக்கு சீக்கிரம் வாங்கப்பா. என்ன சொல்ற? ஆமாப்பா, அண்ணன் ஃபுல் தண்ணியில நிக்கான். யாச்சனா மகாதேவ அண்ணனும் ஃபுல் தண்ணில நிக்காவ. என்ன சொல்ற? அதுக்கு தான் உங்களை பார்த்து கூட்டிட்டு போறேன்னு வந்தேன். நீங்க சாரனால கூப்பிட்டீங்க. டேய், மகாதேவ மாமாவுமா அவருக்கு யோக்கியமா தான் நின்னுட்டு இருக்காரு. ஆரம்பத்துல யோக்கியமா தான்டா பேசுவான், பிறகுதான் அவன் வேலையை காட்டுவான். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நீங்க காது கொடுத்தே கேட்கல. ஐயோ, தப்பா நினைச்சிட்டேன் இந்த பொண்ணு. இல்ல, நான் அப்பா ரொம்ப நல்லவரு. நான் கூட தப்பா தான் நினைச்சேன். அப்பா ரொம்ப நல்லவரு. சரிடா, நீ அண்ணனை கூட்டிட்டு போ, நான் மகாதேவனை கூப்பிட வரேன். சரிங்கப்பா. சின்னத்தா, கிங்சன் ராஜாத்தா. சித்தி, என்ன சாரணே? வாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? என்னத்தா ஆளே பார்க்க முடியல. போன தடவை வீட்டுக்கு வந்திருந்தேன். அக்கா சொன்னாங்க நீங்க வெளியில போயிட்டீங்கன்னு. பார்க்கதான் வந்திருந்தேன். அப்படியா? ஏன் விளையாட்டு? இப்பதான் மொட்டைலாம் போட்டு முடிச்சோம். என் பேர பிள்ளைங்க இங்க உள்ளதா இருக்கானுங்க, போய் பாருங்க. சரி, இப்பதான் முடிச்சிட்டீங்களா? ஆமாமா. சரிங்கத்தா, வீட்டுக்குலாம் வரலத்தா. வீட்டுல பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, வெளியில போறதே இல்ல. அத்தான் அப்படியே மாறிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவங்க யாரு? அம்மான்னு கூப்பிட்டாலும் இவ சந்தேகப்படுவா. வேலைக்காரின்னு உங்களுக்கு நாங்க சொல்லவே முடியாது. இப்ப என்ன பண்ண? ஐயோ, அதே இல்ல, இவங்கள பார்த்தது இல்லையே, அதான் கேட்டேன். யாரு இவங்க? சரண், புள்ள வந்துட்டு இருந்தால. ஆமா, போங்கப்பா. சரண், அப்பா அண்ணே கூட்டிட்டே இருந்தா, நீங்க போங்கப்பா. சரண், இவங்க யாருடா? பொண்ணு பொண்ணு நான் பார்க்கவே இல்ல. அது நான் பேர பிள்ளைங்களை பார்க்க வந்திருக்கேன். அப்பாட, இதே நான் சொல்லியிருந்தா தப்பா போயிருக்கோம். அவங்க வேலைக்காரன்னு சொன்ன மாதிரி இருக்கும். எப்போ அம்மாடி, ஒரு பொண்ணு வீட்டை கொண்டு வச்சா இப்படிலாம் கேள்வி வருமா? ஐயோ, அதான் பார்த்தேன். பொண்ணு பொண்ணு நீங்க இல்லையாதான். அத்தா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. இல்லதா, வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா சொல்லு, அது ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. இல்லதா, இங்க வாங்க. இல்ல, இங்கே சொல்ல வேண்டியதுமா. ஐயோ, வாங்கத்தா. அத்தா வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க. டேய் சாரணி, பெரியமா கிட்ட போய் உங்க தங்கச்சி வந்திருக்காங்க, முக்கியமா ஏதோ பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு வர சொல்லி. யார்கிட்ட? எங்க அப்பா கிட்ட. சரிங்கப்பா. அன்னிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருங்க, நான் அன்னிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வேற புள்ளியில அழுதுட்டு இருந்தானுங்க, அது என்னன்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன். எனக்கு நேரம் இல்ல, அவனுக்கு தேடிட்டே போனுங்க தாத்தானே, அதுக்குதான். சிட்டி, நான் அம்மா வர சொன்னேன்.
புள்ளையில தானே நீங்க பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா. இல்ல பட்டுச்சேலை ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது, அதான் கேட்டேன். ஓ காஸ்ட்லி வேலைக்காரியா? பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணும் ஃபங்க்ஷனு, அதான் சேலை எடுத்து கொடுத்தாங்க. ஓ வேலைக்காரிக்கு காஸ்ட்லியான சேலை, அப்படி என்ன ஸ்பெஷல் இவாக்கிட்ட? அக்கா இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. இவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியலையே. நான் வரதுக்கு முன்னாடி அத்தா நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு இவகிட்ட. ஓ பேர பிள்ளைகளை பார்க்க வந்தீங்களா? இல்ல பேர பிள்ளைங்களோட அப்பாவையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாஞ்சலி என்னக்கா ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு போலுக்கு? நான் வந்து சொன்னல காலைல 10 மணிக்குனே, நீ எவ்வளவு லேட்டா வந்த? எங்க ஸ்கூல் டைம் வச்சிருக்க, இப்பதான் வர முடியும். அதே நான் பெர்மிஷன் போட்டுட்டு வந்தேன், ஆனா வரதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிட்டு போலுக்கு. சரி வா வந்து சாப்பிடலாம். ஓடியா அத்தா எப்படி இருக்காரு? அத்தா நான் அங்கதான் நின்னுட்டு இருந்தா. வா. ஆமா அப்பா அண்ணனெல்லாம் நீ கூப்பிடவே இல்லையாமே, ஏன் தேவைப்படல? அதான் கூப்பிடல. இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதான் அவங்கள கூப்பிடல. ஓ ஒரேடியா பிறந்த வீடு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். தேவையில்லைன்னா முடிவு பண்ணிட வேண்டியதானே. சரி ஒரு பேச்சுக்காக கூப்பிட்டுக்கலாம்ல. ஏதே பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம துரோகம் பண்ணவங்கள நான் கூப்பிடணும். ஏன் உனக்கு தெரியாது என்ன ஏமாத்தி என்ன வாங்கிருக்காங்கன்னு? இன்னொரு குடும்ப சொத்தை நம்ம வாங்குறோமேங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாம சரி ஏதோ புத்திக்கத்தனமா நடந்துக்கிட்டாங்க. அதுக்காக அக்காவை பாத்தியா? அவதானே முதல் துரோகி. நல்லா மாறிட்டார்ல. யார சொல்ற? அதான் எங்க கல்யாணம் வரைக்கும் நின்னு போச்சுதே உங்க குழந்தை. எங்க பாரு அது தெரியாம ஏற்பாடு பண்ணிட்டோம். இல்ல சொன்னேன். அன்னைக்கு மட்டும் அந்த கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு இந்த கிங்ஸின் ராஜா என் புருஷன் வந்திருப்பார்ல. முடிஞ்சு போனது ஏன் பேசிட்டு இருக்க? இப்பதான் உனக்கு குடும்பம் இருக்குல்ல, என்ன அறிவுலாம் பேசிட்டு இருக்க? ஏதோ தோணிச்சு உங்ககிட்ட சொன்னேன், ஆனா அப்படியே இருக்காரு. அவர் இப்ப கொஞ்சம் தவந்துட்டாரு, முன்னாடி மாதிரி இல்ல. எங்க இப்பதான் 18 வயசு பையன் மாதிரி இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், கூட ஒத்தி நிக்கல. அவ யாரே? யார சொல்லிட்டு இருக்க? அதான் இப்ப அங்க நின்னுட்டு இருந்தாலே, கெட்டியிருக்க சேலையே 25க்கு மேல இருக்கும் போலுக்க. ஐயோ அதே அதே இங்க கிங்ஸன் இல்ல, அவன் எடுத்து கொடுத்துருக்கான். ஓ வீட்டுல அவன் ஆச்சு தானே நடக்கு. வீட்டுக்கு மூத்தவன் பொறுப்பா இருக்கான்ல. வீட்டுக்கு வேலைக்காரிக்கு 25,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கான். 25,000 ரூபாய் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமா? இல்லதான் இருந்தாலும் அவன் வேலைக்காரி தானே. வேலைக்காரிக்கு ஒரு துணி கூட எடுத்து கொடுக்க முடியாத குடும்பம் எங்களை வந்து சொல்லுதுக்கா. இங்க பாரு எங்களுக்கு துணி கடலே இருக்குது, அதுல ஒரு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன இருக்குது? உனக்கு சேலை வேணா சொல்லு, நான் அனுப்பி வைக்க. இது நான் எடுத்து கொடுத்ததானே, அழகா இருக்குல்ல. சரின்னு கட்டிட்டு வந்தேன், நீ எடுத்து கொடுத்ததா? எவ்வளவு இருக்கும்? 1.5 லட்சம் ரூபா. பா இவ்வளவு தானே? ஏன் சொல்ல மாட்டேன்? சரி உள்ள வா. அக்கா என்ன? அதான் அவன் அலெக்ஸுக்கு நீங்க பொண்ணு பாக்கீங்களாமே. பாக்காங்க, உறுதியா பாக்கவளன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சரு அலெக்ஸ பாத்தாங்களாம். அவன் எதுக்கு ஸ்கூலுக்கு வந்தா? ஏதோ ரெக்கமெண்டுக்கு வந்திருக்கான் போலுக்கு. அதான் எங்க ஹெச்எம் வந்து பாத்தாங்க அலெக்ஸ. அப்புறம் நான் அலெக்ஸிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அலெக்ஸ பத்தி என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் சொன்னேன் எங்க அக்கா பையன்னு. சரி எங்க ஹெட்மாஸ்டருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அதான் அவங்க பொண்ணு அலெக்ஸுக்கு பேசி பிடிக்குமானே கேட்க வந்தேன். நல்ல பொண்ணு, நல்ல நிர்வாகம் பண்ணுவா. அவங்களுக்கு அலெக்ஸ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால பார்க்க அழகா இருக்கானா, அதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் கேட்டுட்டு வர சொன்னாங்க. சரி ஃபங்க்ஷன் முடிட்டோம், நான் வேணா வீட்டுல பேசி பார்க்க. இல்லக்கா அலெக்ஸ் மட்டும் அங்க முடிஞ்சதுன்னா அந்த ஸ்கூல்ல எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா அவங்க பொண்ணை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அந்த ஸ்கூல்ல கொஞ்சம் கெத்தா இருக்கலாம். ப்ளீஸ்க்கா. எப்படியும் அலெக்ஸுக்கு அங்க இங்க தானே பொண்ணு பாப்பீங்க, அதை விட எங்க ஹெட்மாஸ்டர் மகளுக்கு முடிச்சிட வேண்டியதானே. சரி நான் பேசுறேன், நல்ல பொண்ணா இருந்தா பாப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா முடிச்சிருவல்லக்கா. பேசுறேன் சொல்றல, பேசுறேன். வா நம்ம சாப்பிட வா. தமிழரசி சொல்லுங்கக்கா. அது என் தங்கச்சி கூட பிறந்தவா. அப்படியா? சின்ன வயசுலயே ஒருத்தன் வேணும்னு லவ் பண்ணி கிளம்பிட்டு ஓடிட்டா. வீட்டுல சொத்து சுகம் எதுவும் கொடுக்கல. அப்புறம் படிச்சு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அதனால இவகிட்ட மட்டும் கொஞ்சம் பேசுவேன். அப்படியா? ஆனாலும் குடும்ப பத்தின்னு ஒண்ணு இருக்குதே, அது எங்க போவோம். அதான் கொஞ்சம் மாதிரி பேசிட்டா, நீ பெருசா எடுத்துக்காதேனே. அவளுக்கு எங்க தெரியும் நம்ம வீட்டுல நடக்காது. இன்னும் நம்ம வீட்டுல நடக்காது அவளுக்கு சொன்ன அவசியமே இல்லையே. மூச்சுக்கு முன்னால நம்ம வீடுன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் எதுவும் வருத்தப்படலக்கா. இல்ல அவ பேசுறது உனக்கு கேட்டிருக்கோம். இல்ல நீங்க தான் என்ன தகுதிக்கு மீறி வச்சு அழகு பாக்குறீங்க, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? சரி வா வேற பிள்ளைல போய் பாத்துட்டு ஓடியா. சரிங்கக்கா. அந்த பையில மொட்டை அடிச்சதுக்கு நல்லா இருக்கானோ பத்தியா? அவனுக்கு என்ன என் கையிலே வரல, மாத்தி மாத்தி யாராவது தூக்கிட்டு போயிருந்தாங்க. மொட்டை அடிச்சது வித்தியாசமா இருக்கானுங்கல்ல, அதான் ஆளுக்காக தூக்கி சமக்கானுங்க. நீ சாப்பிட்டியா என்ன? இல்லக்கா உங்க குழந்தை இன்னும் சாப்பிடவே இல்ல, அதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இன்னும் சாப்பிடல? மகாதேவன் இன்னும் பேசல, அதனால. அதான் எப்படி வீட்டை இருக்க சாப்பிடாம நான் மட்டும் இப்படி சாப்பிட முடியும், அதான் நின்னுகிட்டு இருக்கேன். உன் குணம் யாருக்கும் வராது. ஐயோ எனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களே பட்னியா இருக்கும் போது நான் எப்படி சாப்பிட முடியும்? இந்த குணம் யாருக்கும் வராது. மகாதேவன் இன்னும் பேசல, அதனால அவங்க சாப்பிடாம இருக்காங்க. நீ பேசி பாத்தியா? கிங்ஸின் வந்து சொன்னாம சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தேன். அவன் ஃபுல்லா ஏத்திக்கிட்டு நிப்பான் போலுக்க. அவன் குடிச்சிருக்கானா? ஆமா இப்பதான் சாரம் சொல்லிட்டு போனான். அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு நிக்கானா? ஐயோ அவன் குடிச்ச பெரிய ரகல பண்ணுவானே. என்ன சொல்றீங்க? அவனுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் அவன் மனசுலாவே இருக்க மாட்டான். ஐயோ எவன் குடித்தாலும் தெரியலையே. அதை விட மகாதேவன் குடிச்சாங்க, அது எனக்கு தெரியும். அவர் வேறையா? ஆமா ஓரமா நின்று குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் சத்தம் போட்டு புடுங்கினேன், அதனால அத்தை பிடிங்கிட்டு போனாங்க. சரி நான் போய் பாத்துட்டு வரேன். சரி நான் வேணா அங்க மாதிரி சொல்லி பாக்க சாப்பிடுறதுக்கு. நீ சொல்லி பாரு, எப்படியா ஒரு வாய் சாப்பிடுங்கன்னு சொல்லி பாரு. சரிங்கக்கா.
நான் கீழே ரூமுக்கு போறேம்மா. அங்கதான் அண்ணன் இருக்காங்க, நான் போயிட்டு வரேன். டேய் உங்க அப்பா கொஞ்சம் வர சொல்ல. எதுக்குமா? டேய் ஒரு வாரம் சாப்பிட சொல்லுடா. உங்க அப்பா இன்னும் சாப்பிடவே இல்ல. டேய் உங்க அப்பா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது. யாராவது கேட்டீங்களாடா? ஒரு வாரம் ஆகுதா? பின்ன உங்க அப்பா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது. டேய் ஒரு வாரம் அவரை சாப்பிட சொல்லுங்கடா. நானும் சொல்லி சொல்லி பாத்துட்டேன். அம்மா நீங்களே சொல்லுங்க, நான் பாக்கிட்டேன். டேய் நான் சொல்லி பாத்துட்டேன். அப்பா சாப்பிட மாட்டேக்காரே. இவங்க இப்படி பேசுறது எனக்கு என்னவோ சந்தோஷமா இருக்கு. டேய் நான் அப்பா கிட்ட சொன்னேன், அவர் சாப்பிட மாட்டேங்காரு. நீ ஒரு வார்த்தை சொல்லு இப்போ. டேய் நீங்க சொன்னா சாப்பிடுவாரு, போங்க. இல்லம்மா நீங்க சொல்லுங்க. டேய் நான் சொன்னா சாப்பிட மாட்டாவடா, நீ போ சொல்லு போ. நான் பெரியவனை கூப்பிடலான்னு பார்த்தேன், அவன் புல் போதல நிக்காம போலுக்கு. இதோ இன்னும் புரியாத சந்தோஷமா இருக்கு. சரி நீ போய் அலெக்ஸ் வர சொல்லு போ. சரிங்கம்மா. அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வா போ. இங்கதான் போறாங்க. என்ன இப்ப என்ன பண்ண? வில்லங்க பாட்டி உள்ள வந்துட்டாரு. அங்கங்க சுத்திட்டு இருந்தேன், இந்த நேரம் பார்த்து உள்ள வருவானா? யாத்துக்கு தப்பிக்கிறான்டா, மகாத்தி வந்து தப்பிக்க முடியாது. கையங்களும் மாட்டிக்கிட்டான்டா. இந்த சேரா அம்மா சொல்றதா, தம்பி வேணுமா? தம்பி எனக்கும் வேணும். என்னடா மகாதேவன் ரொம்ப அமைதியா நிக்காரு. அதானே அண்ணன் சிங்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கான். பிறகு என்ன நீ அதுதானே வந்திருக்க? என்ன மாட்டாங்க? ஆமாமா வானமா அங்க போங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இங்க நல்லா இல்ல பத்தியா? இன்னொரு ரூம் இருக்கு, அங்க போதுமா? யாத்திரதான் ஒரு என்ன புள்ள இருந்தா எஸ்கே போயிருவோமா? ஆனா நாங்க கோத்து விட்டுருக்கீங்க, காப்பாத்தி விடுங்க. மகாத்தேன் வேற ரொம்ப அமைதியா நிக்காது, அதுதான் அடிவேரே கலக்குது. எதுக்கு எந்திரிச்சு போற? பரவாயில்ல வா, அத்தான் கையில படுத்துக்கோடியா வா. என்னடா பொண்ணு, இருங்க நான் போய் பெரிய என்ன கூட்டிட்டு வரட்டுமா? அதெல்லாம் விடுனே, மகத்தேவன் என்ன ரொம்ப அமைதியா நிக்காரு, அந்த டவுட் எனக்கு இருக்கு. இரு வாரேன். மாமா 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 என்னாச்சு இருக்கு? கல்யாண வீட்டுக்கு ஆட்கள் வந்து போய் இருக்குத, நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கவேங்கிற அடிப்படை அறிவு இல்ல உனக்கு? என்ன மாமா? என்னடா உளறிட்டு இருக்காரு? உளறனே, அவர் ஆல்ரெடி ஏத்திட்டு வந்திருக்காரு. சரிடா, இது முட்டடிக்கிறவள தானே கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூட்டு நாட்டத்தை பார்த்த உடனே கல்யாணம் நினைச்சு மனசுல பதிஞ்சிட்டு இரு அடிக்க பாரு. மாமா உங்களை மாதிரி யாருமே பொறுப்பாவே இருக்க முடியாது மாமா. இங்க பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு பண்ணதானே தாலி கட்டே பண்ண முடியும். சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு அனுப்புங்க. அங்க எல்லாருக்கும் வந்து கத்திட்டு கிடக்காங்க, நான் எங்கெல்லாம் வேலை பார்க்க முடியும்? மாமா அனுசரி பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளை பொறுப்பு இல்லாம இப்படி நின்றுட்டு இருக்கா பாருங்க. அங்க பொறுப்பே கிடையாது. மாமா இது கையில இருக்கிறது யாருக்கு வந்து சொல்லுங்க பாப்போம். இது கூட எனக்கு தெரியாது. என் பேரன், என் மொவா பெத்தது, என் வைரம், என் வீட்டு வாரிசு, இது கூட எனக்கு தெரியாதா? டேய் பன்னேர்பட்டி வாரிசுடா. இதெல்லாம் தெளிவா தானே இருக்காரு. அப்ப என்ன அங்க மட்டும் இடிக்கு? அந்த சைடு இருக்காதானே பொண்ணு மாப்பிள்ளையும்? அது பொண்ணு மாப்பிள்ள, இது என் பேர பிள்ள. எத்தனை பேர பிள்ளைலே? 2 சிங்கக்குட்டி மாதிரி, சேரன் சோழன், இன்னும் பாண்டின்னு வருவான். அடேங்கப்பா, அப்ப இதெல்லாம் தெரியுது. சேரா வா, தாத்தா கிட்ட வா. பரவாயில்ல மாமா, நான் வச்சுக்கிடுது. கூடா வளர்ந்தவன இந்த வீட்டுல எல்லா பயிர்களும் இடுதடி மாதிரி வளர்ந்துருக்கானுவ. ஆனா ஒருத்தன் கூட கீழ்படுதலுங்கிறது ஒரு துளியும் கிடையாது அந்த குடும்பத்துல. கரெக்டா சொன்னீங்க மாமா, கரெக்டா தான் சொல்லுவேன். ஒரு கீழ்படுதல் ஒரு துளி கூட கிடையாது. என் பேர பிள்ளை கொண்டாடா, அப்பாவுக்கு பேர பிள்ளை வேணுமா? அவன் அவன் வீட்டுல தெளிவா இருக்கான். எங்க போற? ஐயோ அவள போறான். அவனை புடிடா. சரிங்கண்ணே. 2 பேரும் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மாமா நீ யாரும் காலத்துல விடுங்க மாமா. ஐயோ மண்டத்துல போனா பிரச்சனை பண்ணிடுவானே மாமா, விடுங்க மாமா. டேய் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கடா. ஐயோ அண்ணன் சீக்கிரம் போன, நானே போறேன் மாமா. கொஞ்சம் வழிவிடுங்க, நான் போய்கிட்டோம். டேய் ஒன்னதான் நான் விட மாட்டேன். அப்ப நான் போலாமா? உங்ககிட்டதான் பஞ்சாயத்து. மாமா நான் போயிட்டு ஒரு பஞ்சாயத்து மாமா. ஐயோ அவன் போறான்டா மண்டத்துக்குள்ளாடி. ஐயோ 2 பேரும் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க, என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இல்ல மாமா கொஞ்சம் அவசரமா போனோம், நாங்க போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசலாம் மாமா. ஒன்னும் வேண்டாம், சத்தம் காட்டாம இருக்கணும் மாமா. நாங்க இப்ப வந்துருவோம் மாமா, நீ ஒன்னும் போக வேண்டாம். இரு டேய், இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்ல. நாம என்ன பண்ணுவோம், இப்ப போய் பிரச்சனை பண்றோம். குடிச்சாலும் அதுல தெளிவா இருக்கியா? டேய் நீங்க பிரச்சனை பண்ணியே ஆகணும். நான் இந்த வீட்டு சம்பந்தி, எனக்கு மதிப்பு கிடைக்கல, மரியாதை கிடைக்கல. அது அந்த வீட்டுல இருக்காருல இடித்தடி பயிலுவ, அந்த சாரம் பையில
இங்க இங்க இதுல இடிச்சிட்டு போறான், அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. சரிங்க மாமா, தெய்வம் எங்கேயோ போயிடாமடா. அப்புறம் அந்த ஜானி என் புள்ளைய என்கிட்ட தர்றதே கிடையாது, ரெண்டாவது பஞ்சாயத்து. அப்புறம் அந்த சாரன் சொல்லிட்டோம்னா அலெக்ஸ், அதை பார்த்தா எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆமாமா, எல்லாத்துக்கும் அப்படிதான். எனக்கு யாரையும் பிடிக்கல, அதனால இன்னைக்கு பஞ்சாயத்து வச்சே ஆகும். ஏய் கிங்ஸ்ல எங்க? அப்பா அவன் இப்பதான் இன்னைக்கு போறான், எங்களை விட மாட்டுக்கா மாமா. அவன் மண்டபத்துக்குள்ள இல்லையா? மண்டபத்துக்குள்ள இல்லையா? இல்லப்பா, ஆனா அங்கதான் போனான். ஐயோ, வேற எங்கேயும் போயிட்டானா? ஐயோ அப்பா, இவரை கொஞ்சம் சமாளிச்சு நான் வரேன். டேய் நண்பா, நான் பஞ்சாயத்து வச்சிருக்கேன். நீ என் நண்பன் பத்த அத்தனை பிள்ளை மேலே நான் பஞ்சாயத்து வச்சிருக்கேன். சரி இங்க வா. பஞ்சாயத்துக்கு எனக்கு தீர்ப்பு கிடைச்சே ஆகணும். இந்த சாரன் பையா இந்த தோல்ல இடிச்சுட்டு போயிட்டான், அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. இங்க வாடா நீ மத. இப்ப எதுக்கு நீ இதை உள்ள ஊத்துன? சோகம், ரொம்ப சோகம். உனக்கு எந்த சோகமும் வேண்டாம். நான் சந்தோஷமாவே இல்லடா. நீங்க போங்க. சரிங்கப்பா, நான் இப்போ சந்தோஷமாவே இல்லடா. நீ இப்படி சொல்லாதடா, மனசு வலிக்குடா. எனக்குன்னு யாரு இருக்கா? எனக்குன்னு சிரிக்க எனக்கு யாரு இருக்கா? ஏண்டா நான் இல்ல உனக்கு, ஒன்னதான் நான் உயிரோட கொன்னுட்டேன்ல. ஒன்னதான் நான் உயிரோட கொன்னுட்டேனடா. நீ என் நண்பன்டா. நண்பா, நான் குடிச்சிட்டேன்டா. ஏன்டா குடிச்சா? என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டியா? அதான் நீ என்கிட்ட தாங்கி பேச வந்த, நான் ஒருங்கி போனேன். உன் முகத்தை பார்த்தேன், நீ அழுதல்ல, தெரிஞ்சிருக்கல. என்கிட்ட பேச வேண்டியதுடா. என் பொண்ணு வாழ்க்கை அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுடா. உனக்கு தெரியாது, உங்க அப்பா என்ன வாக்கு கொடுத்திருக்காருன்னு தெரியும்ல. அதெல்லாம் நடக்காடா. உங்க அப்பா தெய்வமானவரு, சும்மாதான் வாக்கு கொடுக்க மாட்டாரு. உண்மையான வாரிசு யாருன்னு நமக்கு தெரியும். ஊர் உலகத்துக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். உண்மையான வாரிசு உன் புள்ள தானே. அப்பல என் புள்ள இல்லடா. உங்க அப்பா என்ன வாக்கு கொடுத்தாரு? இந்த வீட்டு வாரிசுக்கு உண்மையா இல்லாதவா அந்த இடத்துல இருந்து தூக்கப்படுவான்னு, அந்த இடத்துக்கு பொறுப்புள்ளவா வருவான்னு பயமா இருக்குடா. என் புள்ள இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரையும் நடிச்சு கூட பார்க்க முடியாதுடா. என் பொண்ணு குழந்தை மாதிரிடா. இந்த வீட்டுல மகாராணியா இருக்கா. வேற ஒருத்தி வந்துட்டானா என் புள்ள குப்பைக்கு போயிருவாளடா. என்னடா பேசுற? அவன் என் வீட்டு வாரிசு. நீ உனக்கு வாரிச நியமனம் பொண்ணுன, உன் சொத்த பூரா அவன் பேர் எழுதி வச்ச. ஆனா இந்த குடும்ப வாரிசு உங்க அப்பா ஸ்தானத்தை புடிச்சவன் கிங்ஸ்லின் தானே, அவன் தானே வாரிசு. இங்க பாரு, என் பிள்ளை என்னைக்குமே என் பேச்ச மீற மாட்டான். அவன் என் பேச்ச மீறதானா மீறலன்னு செக் பண்ண தகுறான்டா. அன்னைக்கு உன் பிள்ளை உன் கூட அனுப்ப சொன்னப்போ என் புள்ள மறு பேச்சு பேசல. என் பிள்ளை என்னைக்கு வழி தவற மாட்டான். என் பிள்ளை என்னைக்கும் உன் பிள்ளை தவிர வேற எவ்வளவு எடுத்து பார்க்க மாட்டான். ஒருவேளை எடுத்து பார்த்துட்டானா? பார்க்க மாட்டான்னு சொல்லலடா. இல்லடா, காலம் மாறும்போது ஏதாவது நடந்ததுன்னா உன் புள்ள பக்கத்துல எவ்வளவுமே நெருங்க முடியாது. ஏன்னா உங்க அப்பா நெருங்க விட மாட்டாரு. ஆனா அன்னைக்கு எப்படிடா அவ விரிச்ச மாய வழியில உன் புள்ள விழுந்தான். அவன் மாய வழியில விழவே இல்ல. அப்ப அன்னைக்கு நடந்த சம்பவம் எங்க பார். நான் என் புள்ளைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னாதான் உன் புள்ள என் புள்ள நினைப்புல இருப்பான். அப்பதான் இன்னொத்திய எடுத்து பார்க்க மாட்டான். என் பொண்ணும் பொறுப்பா இருந்தா தானே உன் புள்ளைக்கும் பிடிக்கும். முட்டை மாதிரி பேசாதா, அவ குழந்தை. இந்த வீட்டுல கத்துன பயிலும் குழந்தைய பாத்துட்டு இருக்கானுங்க. குழந்தைக்கு எப்படி பொறுப்பு இருக்கும்? அவ பொறுப்பா இருக்க முடியாது. வேண்டாம், உன் பிள்ளைக்கு பொறுப்பானவ தான் சரிப்பட்டு வருவா. நான் என் பிள்ளைய பொறுப்பானவளா மாத்தி உன் புள்ள கையில ஒப்படைக்கிறேன். அது சாத்தியமே கிடையாது, அவளால இருக்க முடியாது. உனக்கு தெரியாத உண்மை நான் சொல்றேன். வேண்டாம், தெரியும். இல்லடா, கிங்ஸனுக்கு பொறுப்பானவளை பிடிக்காது. ஏது உன் பிள்ளைக்கு பொறுப்பானவளை பிடிக்காத? அவன் மூச்சுக்கு முன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் சத்தியமா சொல்றேன், அவன் வெளியில சும்மா சொல்றான். அவனுக்கு பொறுப்பானவளை பிடிக்காது. கிங்ஸன் இப்பவும் உன் பொண்ணு கால் மாட்டில கிடக்கதும், அவளை கெஞ்சி வர்றதும் அவ குழந்தைத்தனத்துல மயங்கிதான். என்னடா சொல்ற? அவன் சும்மா மேல்தான அப்படி சொல்லலாம். ஆனா அவனுக்கு அது பிடிக்காது. அவனுக்கு பிடிச்சது உன் பொண்ணை மட்டும்தான். அவரு புத்திசாலித்தனமான குழந்தைத்தனம். இசை கொஞ்சம் விசித்திரமானவா. அவ ரொம்ப புத்திசாலிடா. என் தங்கச்சிக்கு பிறந்தவா. உடம்பு முழுக்க மூளை. ஆனா அந்த மூளைய அவ சேட்டை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு, அவ்வளவுதான். அவ சேட்டை அதிகமா பண்றதுனால அவளுக்கு பொறுப்புல நீ நினைக்கிற. ஆனா கிங்ஸனுக்கு நல்லா தெரியும் அவ ரொம்ப புத்திசாலின்னு. அன்னைக்கு வேலை பார்க்க வரக்கிட்ட அவன் புள்ள மயங்கல. அவன் மயங்கலாம் சொல்லிட்டு இருக்காத. அவன் நினைப்பு புள்ள இசை மேல இருந்திருக்கு. அவ எப்ப வந்து தப்ப பாத்துருவாளோங்கிற நினைப்புல புள்ள இருந்திருக்கான். எங்க தப்பா நினைச்சு அவளுக்கு எதுவும் ஆயிருமோங்கிற பயத்திலே நின்றுட்டு இருந்திருக்கான். அதனால அவளை சீக்கிரம் போக சொல்லணும். அவன் மனசு என்ன இருக்குங்கிறது அவனால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. இப்போ ஏத்தால இருக்கிறவங்க மனசை பார்த்த உடனே கண்டுபிடிக்க கூடியவன்.
அன்னைக்கு அவன் மனசுக்குள்ள இருந்தது உன் பொண்ணு. ஆமாடா, அன்னைக்கு அவன் மனசுக்குள்ள இருந்தது உன் பொண்ணு. அதனால்தான் ஏத்தால நிக்கிறவ என்ன பிளானோட வந்திருக்கான்னு கூட அவனால புரிஞ்சுக்க முடியாம போயிருக்கு. அவ தேவையில்லாம வந்துட்டா, அவளை இப்ப அனுப்பணும். ஆனா இந்த நேரத்தை தன் மனைவி வந்து பாத்துட்டா என்ன ஆகும்னு அவன் மைண்டுக்குள்ள அதுலதான் இருந்திருக்கு. இசை இசை இசை, அந்த இசைங்கிறதாண்டா அன்னைக்கு அவன் என்ன நடந்துக்கவே மறந்துருக்கான். நீ என்னதான் சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கடா முடியாது. என் புள்ளதான் உன் வீட்டுல வாழணும். என் நண்பன் வீட்டுல தான் என் புள்ள வாழணும். அப்படின்னாதான் என் பொண்டாட்டி ஒரு தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையும். இல்ல நான் ஆத்மாக்கு கூட விடுதலை இல்லாம போயிடும். இல்ல ஒரு தகப்பன நான் பாத்துக்கிடுவேன். ஜானுக்கிட்ட இருந்தா அவ அவ்வளவுதான் நாசம் ஆக்கிடுவான். செல்லம் கொடுத்து நாசம் ஆக்கிடுவான். நீ ஜானுக்கிட்ட இருந்து புள்ளிய பிரிக்கவே முடியாது. அவ என் புள்ள எனக்கு பிரிக்க தெரியும். உசுர விட்டுவான். இல்ல என் புள்ள எனக்கு வேணும். என் தங்கச்சி அவனுக்குன்னு கொடுத்துட்டா. இப்போ உன் பொண்ணு உடம்புல வர்றது அவன் ரத்தம். ஆனா உயிரை கொடுத்தவன் நான் தானே, உசுர கொடுத்தவன் நான் தானே. உசுர மட்டும் தான்டா கொடுத்த. அவன் 2 பேருக்கு உசுர கொடுத்துருக்கான். பிறந்தப்போ உன் பொண்ணுக்கு கொடுத்தான். உன் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது செத்து பிடிக்கும் போது கொடுத்துருக்கான். இந்த பந்தத்துக்கும் இந்த பாசத்துக்கும் மட்டும் யாரும் நிக்க முடியாது. தான் தகப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு உசுருக்கு தகப்பனான பாரு. தான் உசுறு இல்லைன்னு தெரிஞ்சோம் அது மேல உசுரையே வச்சான் பாரு. அவன் பாசத்துக்கு முன்னாடியும் அவன் அன்புக்கு முன்னாடியும் நீ தோத்து போயிடுவ. சொன்னா கேளு. ஜான் பழைய ஜானா மாறிட்டான். அவன் பொண்ணுக்கு ஒண்ணு நீ அவன் சீர்வத்தை பார்க்க முடியும். அவன் இப்பவும் ஒரு தகப்பனா இருக்கான்னா உன் பொண்ணுக்காக தான். அவனை பொறுத்த வரைக்கும் தான் பிள்ளைக்கு அப்பனா இருந்தா மட்டும் போதும். அவன் முழுச ஜானா மாதிரி பல நாள் ஆகுது. ஆனா வெளியில கட்டிக்காம இருக்கான். இப்பவும் உன் பொண்ணுக்கு ஒண்ணு பாரு, முழு ஜானா வந்து நிப்பான். இதை என்ன நம்ப சொல்றியா? கண்ணால பார்த்ததுக்கு சாட்சி இருக்கு, பாக்குறியா? ஆமாண்ணே, நான் அவரை வெறும் அப்பாவா தான் பாத்திருக்கேன். முத அவருக்குள்ள இப்படி ஒரு குணம் இருக்குது நான் தான் பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தோட்டத்து வீட்டுல ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைட் அமைக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டு. கிட்டத்தட்ட 12-12:30 மணி இருக்கும். சாரனும் அலெக்ஸா அப்பதான் வீட்டுக்கு கிளம்புனானுங்க. மாணிக்கம் தான் உள்ள காவலுக்கு இருந்தாரு. ஆனா ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பான்னு நினைக்க தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு சலசலப்பு இருந்தது. வித்தியாசமா தோணுச்சு. சரின்னு தோட்டத்துல போய் பார்க்கலான்னு லைட் போடாமே தான் வந்தேன். வந்து பார்த்தா இசையை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு கும்பலே வந்திருந்தது. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஏன்னா நான் இப்போ யாருக்கு தகவல் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள நெருங்கிட்டாங்க. இசை அன்னைக்கு தூக்கிடுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். இடி மின்னல் மாதிரி ஒரு செகண்ட் தான் இருக்கும். அவ்வளவு வெறி அடிச்சு தும்சம் பண்ணாரு. ஒரு செகண்டுக்குள்ள கொஞ்சம் போல வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ள பார்த்தேன் அது அப்படியே ஜானி. ஜானா வேட்டிய மடிச்சு கட்டிட்டேன். அவர் பண்ண இல்ல, அது மனுஷனே கிடையாது. எனக்கு ஜானான்னு நம்பவே முடியல. ஒரு செகண்டுக்குள்ள ஆகல. ஒருத்தனுக்கும் எலும்பு கூட தேரல. கையால பீஸ் ஆக்குறாரு. மனுஷன் ஆக்ரோஷமாயிட்டாரு. எல்லாரையும் இருக்கட தெரியாம ஆக்கிட்டு அந்த இத்தனையோடு வெளிச்சத்துல வந்துட்டு இருந்தாரு. முழு வெளிச்சத்துக்குள்ள வந்தாரு. நான் பயத்துல கிச்சனுக்குள்ள போயிட்டேன். அதே வேஷ்டி அதே சட்டை நேரா இசைக்கிட்ட போச்சது. எனக்கு பயமா இருந்தது. ஒருவேளை அது ஜானா இல்லனா. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள அவளை மடியில தூக்கி வச்சு தாளாட்டி தூங்க வச்சு அப்படியே ஜானா மாறிட்டாரு. நீ என்ன சொல்ற? ஜானா அப்படி போனா? அண்ணே சத்தியமா சொல்றேன்னு என் கண்ணால பார்த்தேன். அங்க நின்ன கும்பலையும் பார்த்தேன். அந்த கும்பலை எலும்பு தூள ஆனதையும் பார்த்தேன். அப்படியே ஜானா மாறி பிள்ளைய கொஞ்ச நேரம் நான் பார்த்தேன். விடிய அவளை விட்டு போகவே இல்லை. அப்படியே அவளை தோலை போட்டு தூங்க வச்சுட்டு இருந்தாரு. விடிஞ்சப்புறம் பார்த்தா சாதாரண ஜானா இருக்காரு. அவர் வெறும் ஜான் இல்ல, பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அவருக்கு எப்படி வேணாலும் தெரிஞ்சிருது. இப்ப புரியுதாடா? நான் நீ பயப்படாத நீ கேட்க மாட்டேங்க. நீ இல்ல நானே நினைச்சாலும் இசையும் கிங்ஸ்னு பிரிக்க விட மாட்டான். பிரிச்சா ஒன்னு எண்ணி கூட விட மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் புள்ள கிங்ஸ்னு கூட வாழணும். அவன் சும்மாலாம் விட மாட்டான். கிங்ஸ்னு ஒரு மாதிரி ஆனாலே அவன் கிங்ஸ்ன்ற புள்ள பிரிக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அவன் புள்ள மேல உசுர வச்சிருப்பான். என் புள்ள கொஞ்சம் கோமா வந்தாலே அன்னைக்கு புள்ளி அவன் கண்ணிலே காட்ட மாட்டேங்க. அதனால என் பிள்ளைக்கும் ஜானுக்கும் ஆகவே மாட்டேங்குது. உன் புள்ள மேல உசுரே வச்சிருக்கான். அது யாரா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டான். நீயே பாரு, என் புள்ளைகிட்ட இருந்து ஜான் புள்ளைய பிரிக்கிறானா இல்லன்னு மட்டும் பாரு. அப்படின்னா உன் பிள்ளைக்கு போல எப்பவுமே சந்தோஷமா இருப்பான். இன்னொரு உண்மையை சொல்றேன் கேளு. நீ என்கிட்ட பேசவே இல்லை. நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். என் பிள்ளைல நான்றது பார்த்து அழுதானுங்க. அப்போ நமக்கு இந்த குடும்பமே வேண்டாம், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு என் கிங்ஸன் கூட சொல்லிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் அப்படியே கிளம்பலன்னா முடிவு பண்ணியிருந்தான். என்னடா சொல்ற? ஆமா, ஆனா ஜானுக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னே தெரிய மாட்டேங்குது. வந்தா என் பொள்ளைய அள வைக்கிற மாதிரி யாராவது ஏதாவது பண்ணுனீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கண் எடுத்து நெத்தி வச்சுட்டான். அவன் அவனையும் மாத்திக்கிடுவேன்னு சொல்லிட்டான். அதனாலதான் நாங்க அந்த முடிவை மாத்திட்டு சகஜமா விளையாண்டுகிட்டு இருக்கோம். அவன் உன் புள்ளை அப்படிலாம் விட மாட்டான்டா. உன் பிள்ளைக்காக ஆகாசத்துல போய் வீடு கட்ட சொன்னாலும் கட்டுவான். அப்படிப்பட்டவன் உன் புள்ளை இந்த மண்ணில கலங்க விட்டுருவான். உன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கையன், அது யாரா இருந்தாலும் சரி உண்டில நக்கிடுவான். உன் புள்ள மேல அவன் என்ன அளவுல பாசம் வச்சிருக்கான்னு அளவே வைக்க முடியாதுடா. பைத்தியமா இருக்கான்டா அவன் புள்ள மேல. அவன் பாசத்தை நீ அளந்து பார்க்கணுமான்னு கேட்க. இங்க வா, வா, நான் காட்டுறேன். இங்க வா.
கத்தாத, உங்க அப்பா வந்துட போறாரு. வரட்டும், எங்க அப்பா வரட்டும். அது மரியாதை இங்க இருந்து போயிருங்க சொல்லிட்டேன். அது வந்து உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. அது வந்து நீங்க வெளியில போலான்னு சொன்னேன் மிஸ்டர் கிங்ஸ். நீங்க வெளியில போலாம், உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்ல. உங்களுக்கும் எனக்குமான உரம் முடிஞ்சு போச்சு. அது எதுவும் சொல்ல வேண்டாம், கிளம்புங்க. நீங்களா போயிட்டா நல்லது. அப்புறம் உங்க குடும்பத்தார்களை கூப்பிட்டேன். என் புள்ள ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், பார்த்துட்டு நான் வீட்டை பார்க்க வந்துட்டேன். நீங்க கிளம்பலாம். இல்ல, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் அது கொடி போதையில பொண்ணு கேட்கல. நீ என் பொண்டாட்டி தானே. அந்த உரம் முடிஞ்சு போச்சு. அது முடியாது. முடியதுக்கு நான் மனசு வைக்கணும், புரியுதா? நான் மனசு வைக்கணும். நான் மனசு வைக்காம அதை யாரும் எடுக்க முடியாது. உங்களுக்கு பொறுப்பா இருக்க பொண்ணு தானே பிடிக்கும். நான் பொறுப்பு இல்லாம இருந்த போய் தானே அவளை லேசா தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இந்த கிங்ஸ்னை இப்ப எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது. ஆமா, உண்மைதான், புரிஞ்சுக்க முடியாது. எப்ப கை விடுவீங்க, எப்ப காதலிப்பீங்கன்னு தெரியாது. காதலிப்பேன், கைவிட மாட்டேன். எனக்கு எனக்கு நான் பொறுப்பு இல்லாம இருந்த போய் தானே உங்ககிட்ட பொறுப்பா வேலை பார்க்குற பொண்ணு. ஹாய், அன்னைக்கு என் மனசுக்குள்ள இருந்தது நீ மட்டும்தான். உன்னை மனசுலயே வச்சுட்டு இருந்தனாலதான் அவ என்ன நினைப்போட இருக்கிறான்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியாம போயிட்டு. நீ என் மனசுல அன்னைக்கு முழுசா இருந்த. என் பக்கத்துல இல்ல, என்னை சுத்தி கூட எந்த பொண்ணு இருக்க கூடாதுன்னு நினைக்க கூடிய வேணாம். ஏன்னா என் மூச்சு காத்த சுத்தி உன் மூச்சு காத்து இருக்குடி. அதுல எவருடைய மூச்சு காத்து கலக்க கூடாதுன்னு நினைக்க கூடிய வேணாம். உன் மூச்சு காத்த நான் மட்டும் தான் சுவாசிப்பேன். அன்னைக்கு அவ வந்தது எதிர்பாராத நேரம். எனக்கு பயம், நீ பார்த்துட்டேன்னா தப்பா நினைச்சிருவேன்னு. தப்பு பண்ணலன்னா ஏன் பயப்படணும்? தப்பு பண்ணாதான் பயப்படணும் இல்ல, பிடிச்சவங்களுக்காக கூட பயப்படலாம். பிடிச்சவங்களுக்காக கூட பயப்படலாம். அது